ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 வெயிட் லாஸ் ரெசிபி போட்டிருக்கேன். அது பார்க்கல அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் கெட்டு போகாமல் ஒரு 10-15 நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 10 பெரிய சைஸ் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கழுவிட்டு அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பச்சை மஞ்சள் வந்து ஒரு சின்ன துண்டு, அதையும் தோல் எடுத்து சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் தோல் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் ஸ்மெல்லு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வந்து கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி உடம்புக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து பச்சை மஞ்சள் சேர்த்துருக்கேன். அது இல்லை அப்படின்னா, அது கிடைக்கல அப்படின்னா ஒரு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா நெல்லிக்காய் வந்து நிறைய ஜூஸ் வரும், அதனால் 2 டைம் வந்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடும். வேணும்னா கொஞ்சமாக கல் உப்பு கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு ஐஸ் ட்ரேயில் தான் வந்து ஊற்றி வைக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம டெய்லியும் வந்து ஜூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் வந்து மறந்துடுவோம், இல்லை சோம்பேறித்தனமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 10-15 நாள் வர வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் வந்து 1 கிளாஸ் நல்லா சுட சுட தண்ணியில் வந்து 2 இல்லைன்னா 1 ஐஸ் க்யூபை போட்டு குடிச்சிடலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு அசிடிட்டி இருக்குது அப்படின்னா இஞ்சியை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்து வெறும் வயிற்றில் குடிக்கணுனாலும் குடிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 10-11 மணி போல் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி